guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் கிளைமேக்ஸ் ஜூன் ஸோ ஒரு சடன்லி கிளைமேக்ஸை பற்றின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது ரியலாக ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வெரி சேடாக இருக்காங்க இந்த ஒரு நியூஸ் தெரிஞ்சதுக்கு ஆஃப்டர். ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே டாப் ஒன்றா இருந்த சீரியலில் ஒன்று தான் இது நீச்சல். ஸோ ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் ஜூன் வரதை நினச்சி நிறையா பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா இது சடன்லி கிளைமேக்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சீரியலுக்காக நாங்கள் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சடன்லி கிளைமேக்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே வெரி சேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நிறையா விதமாக கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஜனனி ஏதாச்சும் நியூ சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டாங்களா, ஹீரோ நியூ சீரியலில் வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கம்மிங் ஜூன் இந்த சீரியல் எண்ட் ஆக போகுது திஸ் வீக்கோட. ஸோ மெயினாக ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபைனலாக இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சில அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த சீரியலில் டாப் ஒன்றா இருந்துச்சு. ஸோ மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாரிமுத்து சார். ஸோ அவங்களோட ரியல் ஆக்டிவிட்டி இந்த சீரியலுக்கு எல்லாமே லைக் பண்ண வச்சுச்சு. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி அந்த மாதிரி டேரக்டர் திருசெல்வம் பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே ஆக்டிவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வில்லன் ரோலில் பண்ண மாரிமுத்து சார் பார்க்கும்போது அவங்களோட ஓன் ஸ்டைலில் ஆக்ட் பண்ணி எல்லா பேருமே லைக் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து நியூ மாரிமுத்தா வந்தாங்க. பட் 1 or 2 வீக் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அப்கமிங்கில் அவங்களோட ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு ஆஃப்டர் சில இஷ்யூ வந்து சேனல் சைட்லேருந்து போயிருந்துச்சான். அதாவது டேரக்டர் வந்து அவங்களோட ஸ்டைலில் தான் சீரியலை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் சேனல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு சில சேஞ்ச் பண்ணுங்கள், அதாவது ஸ்டோரியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இஷ்யூ போயிட்டு இருந்துச்சான். ஸோ ஃபைனலாக வந்து அவங்க ரொம்ப புஷ் பண்ணதாகவும் அதனால சீரியலில் வந்து இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ என் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீரியல் ஷூட்டிங் அப்போ டேரக்டர் சடன்லி நாளைக்கு உங்களோட கடைசி ஷூட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாத்துக்குமே அப்போ தான் தெரிஞ்சிச்சா, ரொம்பவே ஷாக்கிங்காக வந்துச்சா. ஸோ ஒரு சேனல் தான் சீரியல் என் பண்ண ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட நியூஸ் சீரியலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்கமிங் ஜூன் வரும். ஸோ என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூ.